ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஊழியத்தில் இணைந்து ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட தேவனுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கொல்கதா மலை. கொல்கதா மலையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றிய ஒரு ஒப்பற்ற அன்பின் வெளிப்பாடு, ஒப்பற்ற தியாகத்தின் வெளிப்பாட்டை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த கொல்கதா என்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உள்ளத்திலே ஒரு பெரிய குமுறல் வருகிறது. ஏனாண்டவரே, உமக்கு இதை தவிர வேறு வழி இல்லையா என்று. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உன்னதமான அன்பையும் ஒப்பற்ற தியாகத்தையும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் நிறைவேற்றின இடம் இந்த கொல்கதா மலை. சிந்திப்பதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபை பெரியது, உடைய அன்பு ஒப்பற்றது சுவாமி. நீர் செய்த அந்த ஒரே தியாகத்திற்கு இணையாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீர் எங்களுக்காக சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் இன்று இப்படி கூடி வந்திருக்கிறோம். மீண்டுமாக நீர் கொல்கதா மலையிலே எங்களுக்காக செய்த அற்புதத்தை, அற்புதமான தியாகத்தை ஆண்டவரை நினைவு கூறும்படியாக, உடைய அன்பை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வேளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இன்னும் எங்கள் உள்ளத்தை அனல் மூட்டி நீர் எழுப்பும். அப்பா, உம்முடைய அன்பிற்கு இணையாக, உம்முடைய அன்பிற்கு பிரதி பயன் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில சுவாமி, நாங்கள் உங்களுடைய பொற்பாதத்திலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த கொல்கதாவை பற்றி வேதத்திலே எழுதியிருக்கிற சில வசனங்களை வாசிப்போம். அதன் அடிப்படையில நாம் சிந்திக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மார்க்கிலே வாசிக்கிறோம். மார்க் 15, 22, 23 வாசிக்கிறோம். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. லூக்கா 23:33 வாசிக்கிறோம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். யோவான் 19:17-18 நாம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். இப்படியாக வேத வசனங்கள் சொல்லிக் கொண்டே போகிறது. இந்த கொல்கதா மலை இல்லை என்றால், இந்த கொல்கதா மலையிலே கிறிஸ்து நமக்காக தம்முடைய விலையேறப்பட்ட உன்னதமான ஒப்பற்ற அன்பை வெளிப்படுத்தாதிருந்தால் நமக்கு வாழ்வு இல்லை. ஆனால் ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆனால் நான் பலமுறை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதும்
பலமுறை நான் தியானிப்பது, ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக இதை தவிர வேறு வழி உமக்கு இல்லையாயிரு. ஏன்னா எத்தனை நிந்தை, எத்தனை பாடுகள், புறக்கணிக்கப்பட்டார், நிந்தை அனுபவித்தார், மரணத்தை சந்தித்தார், தன் பின்பு உயிர் தெழுந்தார். ஆனால் அவர் சந்தித்த இந்த காரியங்களை நம்மளால் மறுக்க முடியாது. அது அது அதை 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 யோசித்து பார்த்தால், அதை தியானிக்கும் பொழுதே ஆண்டவரே என்று உள்ளம் இயங்குகிறது, அவரை நோக்கி பார்க்கிறது. வேதத்துல இன்னும் பல நம்ம கிறிஸ்தவ சபைகளில அருமையான பாடல்களுடைய மூதாதையர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு பாடலை 2 பாடல்களை நான் பார்த்தேன். கொல்கதா அனுபவத்தை பற்றி அவர்கள் எழுதியிருக்கும் பொழுது ஒரு பக்தன் இப்படியாக எழுதியிருக்கிறார்: கொல்கதாவே கொலைமரமே, கோர மரணம் பாராய் மனமே, கோர மனிதர் கொலை செய்தார், கோர மனிதர் கொலை செய்தார். கொல்கதா என்பது இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்ட இடம், கொலை செய்யப்பட்ட இடம். பகிரங்கமாக நியாயம் புரட்டப்பட்டு அவரை பகிரங்கமாக கொலை செய்தார்கள், சிலுவையிலே கொலை செய்தார்கள். கொல்கதா என்பது இயேசு கிறிஸ்துவின் கொலை மரணம் நிறைவேற்றப்பட்ட இடம். கோர மரணம். கொல்கதாவே கொலை மரமே, கோர மனிதர் கொலை செய்தார். அது மட்டுமல்ல, கந்தை அணிந்தார், நிந்தை சுமந்தார், கள்ளர் நடுவில் கொலை மரத்தில் எந்தனை மீட்க இத்தனை பாடேன் எந்த ஜீவநாயகா. அப்படித்தான் பாடும். கந்தை அணிந்து, நிந்தையை சுமந்து, கள்ளர் நடுவிலே நீர் கொலை மரத்திலே கொலை செய்யப்பட்டதற்கு, இத்தனை பாடுகளை அனுபவித்ததற்கு என்ன ஆண்டவரே, ஏன் இந்த பாடு ஆண்டவரே? எந்த ஜீவநாயகா, எந்த ஜீவநாயகா அப்படின்னு சொல்லுங்க. அதற்கு அந்த பக்தன் சொல்லுகிறது, கடைசியா சொல்றாரு, என்னை மீட்ட கொலைமரமே, நான் என்ன செய்வேன்? என்னையே உமக்கே ஒப்புவித்தேன், என்றென்றுமாய் நான் வாழ. இன்றைக்கு ஆண்டவர் இந்த கொல்கதா மலையிலே நமக்கு செய்த தியாகத்தை படிக்கும் போது, நான் என்ன செய்யணும்? உமக்காக வாழணும், வேற ஒண்ணு இல்லை. வாழ்க்கையில நாம் அனுபவிப்பதற்கு, கொண்டாடி கொண்டே திரிவதற்கு நேரம் இல்லை. என் தேவனுக்காக நான் வாழ வேண்டும், அவருக்காக நான் வாழ வேண்டும். அந்த ஒன்றுதான், அது ஒன்றுதான். இந்த கொல்கதா மலையிலே கொலை செய்யப்பட்ட இயேசுவுக்கு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் நான் அவருக்காக வாழ வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒன்று கிடையாது. அதான் சொல்றார் பக்தன், சொல்லுகிறார், என்னை உமக்கே ஒப்புவித்தேன், என்றென்றுமாய் நான் வாழ. இன்னொரு பக்தன் பாடியிருக்கிறார், மேனியிலே கசையடிகள், எத்தனை வசைமொழிகள், அத்தனையும் அவர் உனக்காய் அன்புடன் சுமந்து சகித்தார். அத்தனையும் அவர் உனக்காய் அன்புடன் சுமந்து சகித்தார். உத்தம தேவ மைந்தனே, சுத்தமாய் ரத்தம் சிந்தியே, நித்திய வாழ்வுதனையே நீசனாம் எனக்கு அளித்தார். பக்தர்கள் பாடிக்கொண்டிருக்கார். ஆனால் இன்றைக்கு இந்த கொல்கதா மலையிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அவருடைய அன்பையும் தியாகத்தையும் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது 3 விஷயங்களை நாம் மறக்க முடியாது. 3 விஷயங்களிலே ஆண்டவர் நமக்காக அனுபவித்தார். அதை தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு அவர் காண்பித்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா 3. 1 மரணம், நமக்கு நல்லா தெரியும், டெத். இயேசு சிலுவையிலே மாண்டார், இயேசு சிலுவையிலே மாண்டார், தூங்கினார். இந்த கொல்கதா என்கிற இடம் எருசலேமுக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோரியா மலைக்கும் இந்த கொல்கதா மலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, பக்கத்துலதான் சொல்றாங்க. மோரியா மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட போய் பாவனையாக அவர் திருப்பிக் கொண்டார். இட்ஸ் ஒன்லி சிம்பாலிக், இட் இஸ் சிம்பாலிக், அடையாளமாக அவர் திருப்பிக் கொண்டார்.
ஆனால் இங்கே அப்படி அல்ல. இது நிஜம், இது ரியல். இந்த கொல்கதா மலையிலே எருசலேம் ஆலயம் பக்கத்துல எல்லாம் விசினிட்டி 600 yards இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு 1/3 மைல் தொலைவில் தான் இந்த இடம், இந்த மலை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் அந்த வாலுக்கு புறம்பே. அதனாலதான் நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். புறம்பே பாடுபட்டார். அதனால மோரியாமலை இல்லை ஆபிரகாமின் அனுபவம். எல்லாருக்கும் இந்த கர்மேல் பர்வத அனுபவத்தை அனுபவிக்கணும்னு ஆசை. ஒரு கர்ஜித்தாரே எலியாவை போல. ஆனால் இந்த கொல்கதா மலைதான் நம்முடைய பணிக்கு, நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும்னா இந்த கொல்கதா மலை அனுபவம் தான். கொல்கதா மலையிலே கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த இயேசுவினால் மட்டுமே நமக்கு வாழ்வு. 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு என்னெல்லாம் அனுபவித்தார் என்றால், ஒன்று, அவர் மரணத்தை அனுபவித்தார். அவருடைய மரணம் நிறைவேற்றப்பட்ட இடம் இந்த கொல்கதா ஒன்று. 2வது, அது போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருக்கு நிந்தை, ஷேம். ஒரு பக்தன் பிரியாளி இருக்காங்க. ஷேம், வெட்கம், நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சகித்தவராய் போனார். நேற்று தியானத்திலே நான் படிக்கும்போது யோவான் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், தூக்கி வாரி போட்டது. அதாவது இதற்கென்று நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கேன் இல்லை. அதாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் உடனே அவன் அறைந்தான். அந்த போர்ச்சேவன் அவர் கண்டத்தில் அறைந்தான். தேவாதி தேவனவர், தேவாதி தேவனவர் எல்லாவற்றையும் சகித்தார். இறுதியாக தொங்க விடப்பட்டு மரணத்தை சந்தித்தார். எதற்காக என்றால், நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. வரப்போகிற காலம். நிறைய பேருக்கு இத நித்திய ஜீவனை பற்றி சொன்னோம் என்றால் அது வரும். இன்றைக்கு என்ன, எனக்கு நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில எனக்கு என்ன மரண பயம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர் மரணத்தை அனுபவித்து 3ஆம் நாள் இந்த கொல்கதா அந்த அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். பக்கத்துல அந்த கார்டன்ல அடக்கம் செய்யறாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினால், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர்னால எனக்கு மரண பயம் இல்லை. எனக்கு மரண பயம் தேவையில்லை. உலகம் முழுக்க மரண பயத்துல இருக்குது. என்ன ஆகும் மறுபடியும் கொரோனாவா? ஐயோ, எத்தனையோ பயம் பயம் பயம், மரண பயங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பது, நான் உனக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறேன், மரணத்தை வென்று இருக்கிறேன். அதனால நீ மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டு நாட் ஃபியர் அபவுட் டெத். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா, நீ எனக்காக வாழ வேண்டும், நீ மரணத்தை கண்டு பயப்படாத. முதலாவது, ஆண்டவர் நமக்கு இந்த கொல்கதா மலையிலிருந்து அவர் அனுபவித்த, அவர் நமக்கு காட்டின அன்பினாலே அவர் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், do not fear about death. மரண பயம் இல்லை. ஏனென்றால் எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த பயத்துக்கு நீங்களாகின நான் என் இஷ்டப்படி வாழலாமா? வாழ முடியாது. அவருக்காகவே நான் வாழ்வேன். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நான் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் அவருக்காக இருக்கும். அவருக்காக இருக்கும். சமீபத்துல வாரன் எஸ்பி என்ற ஒரு தேவ மனிதனுடைய புத்தகத்தை எனக்கு படிக்க நேர்ந்தது. ஒரு அழகா எழுதியிருக்கிறார். பேக் டு த பைபிள் என்ற ஆர்கனைசேஷனுக்கு அவர் பிரசிடென்டாலாம் இருந்திருக்கிறாரு. அவரு மூடி அவர்களுடைய திருச்சபையில பாஸ்டரா இருந்திருக்காரு, சீனியர் பாஸ்டர். ஒரு உன்னதமான தேவனுடைய மனிதன், நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதின தேவ மனிதன். அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த எல்லா என்னுடைய அனுபவங்களின் வழியாக நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், be kind to every soul you meet.
நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீ உன்னுடைய கருணையை காண்பி அப்படின்னு. கனிவோடு பழகு, கனிவை காண்பி, பி கைண்ட். அதோட அவர் சொல்றாரு, நான் அதான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அது மட்டுமல்ல, கனிவோடு நின்று விடுவதில்லை, அவர்களை உற்சாகப்படுத்தி அண்ட் என்கரேஜ். 2 வார்த்தைகள், கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். மரண பயத்தை தேவன் எனக்கு நீங்களாக்கி விட்டார். அவர் மரணத்தை அனுபவித்ததினால் எனக்கு மரண பயம் இல்லை. ஆனால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்னா, கைண்ட்னஸ், கைண்ட்னஸ், கனிவோடு நடந்து கொள், உற்சாகப்படுத்து. இதுதான் நான் அவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்ப நான் எதற்காக ஒரு மனிதன் தேவனுக்கென்று வாழ்வதற்கு, அவரை பற்றி கொள்வதற்கு, அவருடைய அன்பை அனுபவிப்பதற்கு, அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு, அவருடைய தியாகத்தை எண்ணி ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி என்று சொல்லுவதற்கு உற்சாகப்படுத்தும். அந்த வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு உற்சாகப்படுத்தும். கடும் சொல்லை தவிர்ப்போம், கனிவான சொற்களை பயன்படுத்தும். Be kind to every soul we meet. அதற்காக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் நிறைய வார்த்தைகளை படித்தேன், ஆனாலும் வாழ்க்கையின் சாராம்சம் இதுதான் என்று நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிற. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொல்கதா அந்த மலையிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், do not fear about death. நான் மரணத்தை ஜெயித்தேன், நான் மரணத்தை ஜெயித்தேன். அவர் நமக்கு கொடுத்த காலம் அளவும் நம்மை ஒருவனும் நம்மை அணுக முடியாது, ஒரு வியாதியும் நம்மை அணுக முடியாது. அவர் கொடுத்த காலம். அதனால மரண பயத்துக்கு நீங்களாக்கி நான் அவருக்காக வாழ வேண்டும். அதுல ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே, வேத வசனத்தின் அடிப்படையிலும் சொல்ல வேண்டிய ஒரு 2 வார்த்தைகள், கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். கனிவை காண்பிப்போம், உற்சாகப்படுத்தும். 2வது பார்க்கிறோம், அவர் நிந்தையை அனுபவித்தார். நிந்தையை அனுபவித்தார். எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க, எவ்வளவோ கேவலப்படுத்துறாங்க. அதனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாரும் உன்னை நிந்தித்தாலும் சரி, அதை நீ நிந்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Nobody can insult you without your permission. உன்னுடைய அனுமதியின்றி ஒரு மனிதனும் உன்னை நிந்திக்க முடியாது, இன்சல்ட் பண்ண முடியாது, கேவலப்படுத்த முடியாது. அவன் பேசலாம், அது அவனுக்கு கேவலம். நம்ம நிந்தையாக பேசலாம், நம்மை கேவலப்படுத்தி பேசலாம், ஆனால் அதை நாம் கேவலமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நிந்தையை சுமந்தார். கந்தை அணிந்தவராய், நிந்தையை சுமந்தவராய், கொல்கதா மலையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த ஆண்டவர் நமக்கு நம்மை குறித்து நிந்தை ஒன்றுமே செய்யாதவனுக்கு தப்பு வராது, பழி வராது. ஆனால் தேவனுக்கு என்று செயல்படுகிறவனை பார்த்து நிந்திப்பவர்கள் அநேகம் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையில பலமுறை அனுபவங்கள், நிந்தித்தவர்கள் உண்டு, ஏளனம் பண்ணினவர்கள் உண்டு. ஆனால் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, நீ என் மகன்பா, நீ டோன்ட் வரி. அதனால நான் அவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர, இந்த இகழ்வோர் என்ன செய்வார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அந்த நிந்தையான பேச்சுகளை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் கொல்கதாவில அந்த பயணத்திலே அவர் நிந்தையை அனுபவித்தார். கந்தை அணிந்தவராய், நிந்தை சுமந்தவராய் அவர் அங்கே தூங்கினார். அதனால இன்றைக்கு என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எவ்வளவோ அவர்களுக்காக நல்லது செய்தேன், ஆனா என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோமா? Don't take it to the heart. அதை இருதயத்திற்கு எடுத்து செல்லாதீர்கள், தட்டி விடுங்கள். தூசி நம்முடைய உடலிலே பட்டால், நம்ம ஒரு நல்ல ஆடை அணிந்து செல்லும் பொழுது ஒரு சின்ன தூசி பட்டா தட்டி விடுவது போல தட்டி விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் மரணத்தை அனுபவித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்கு வரக்கூடிய நிந்தைகளை மேற்கொள்வதற்கு அவர் நிந்தையை சுமந்தார். எவ்வளவு இன்சல்ட், எவ்வளவு கேலி! யூதருடைய ராஜான்னு சொல்றதை எவ்வளவு நக்கலா, எவ்வளவு கேவலமாக அவர்கள் பேசினார். இன்னைக்கு நம்முடைய உலகத்துல நிந்திப்பதற்கென்றே ஆட்கள் இருக்கிறார்.
ஒரு மனிதனை ஆராய்ந்து அவனை குற்றப்படுத்தி எதில் அவனுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அலசி ஆராய்ந்து அவனை நிந்திப்பதிலேயே காலம் தள்ளுகிறவர்கள் பலர். அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம். யாரையும் நாம் நிந்திக்க வேண்டாம். நம்மை நிந்திப்பவர்களை தட்டிவிட்டு முன்னேறி செல்லுகிறோம். அதான் சொன்னேன், கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ், டோன்ட் அக்யூஸ். அவனை குற்றப்படுத்த வேண்டியது. எது சரி என்பதை விளக்கம் காட்டினால் போதும். எது சரி என்கிற வழியை நாம் சொன்னால் போதும். அதனால nobody can insult us. எந்த நிந்தையும் நம்மை பாதிக்க முடியாது. சார், நான் எந்த நிலைமையில் அவருக்கு என்ன வந்தாலும் சரி, எத்தனை பாடுபட்டாலும் சரி, அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏனென்றால் கொல்கதாவிலே என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், உயிரோடு எழுந்தார். அதனால நான் நிந்தையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து மூன்றாவது முக்கியமான காரியம் என்னன்னா, புறம்பாக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அதாவது ரிஜெக்ஷன் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும். ரொம்ப வேதனையை கொடுக்கும். நிறைய வாழ்க்கையின் அனுபவத்திலே புறக்கணிக்கப்படும் போது வரக்கூடிய வேதனை. புறக்கணித்தார்கள், ஜனங்கள் எல்லாரும் புறக்கணித்தார்கள். கோஷமிடுறான், பரவாசை விடுதலை பண்ணுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கோஷமிடுகிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம். என்ன செஞ்சாரு? அற்புதங்களை தவிர நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த ஒரு தேவனுக்கு மக்கள் பாராட்டினது என்னதுன்னா, புறக்கணித்தார்கள். ரிஜெக்டட், they rejected Jesus. இன்றைக்கு நிறைய ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் புறக்கணித்துக் கொண்டவர்கள். ஒருவேளை நம்ம புறக்கணிக்கிறதை பார்த்து புறக்கணிக்கப்படுகிறதை கண்டு வேதனைப்படுகிறோமா? வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. நாம் ஒரு சகோதரன் சொல்லிட்டு ஒரு விருந்தினர், அவருடைய நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு போலான்னு சொல்லும்போது அவர் வர வேண்டான்னு சொன்னார். ஏன்? இதுதான் புறக்கணிக்கப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மை தராதரம் கண்டு நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை புறக்கணிப்பவர்கள் உண்டு. தட்டி போடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூசிய ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசியை, அந்த பட்டணத்துல தூசியை தட்டி விட்டுட்டு முன்னேறி போன்றார். அவருக்காகவே வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர். கொல்கதாவிலே கொலை செய்யப்பட்ட இயேசு, கொல்கதாவிலே தன்னுடைய பூர்ண அன்பை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்து, உன்னதமானவராகி உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்றென்றுமாய் நான் வாழ வேண்டும். என்னை உமக்கே ஒப்புவித்தேன் ஆண்டவா, என் ஜீவ நாயகா, என்றென்றுமாய் நான் வாழ. மேனியிலே கசையடிகள், எத்தனை வசைமொழிகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து எனக்காக உயிரோடு எழுந்ததினால் நான் புறக்கணிக்கப்படுவதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குதிரை விட்டு போர், நான் அவருக்காக வாழ வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளுவோர் அநேகர் உண்டு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று வருகிறது. நான் கோவில்பட்டியில பிளேஸ்மெண்ட் ஆபீசராக பணிபுரிந்த பொழுது, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்த போது, நிறைய அலுமினை, அதாவது முன்னாள் மாணவர்கள் நிறைய கம்பெனிஸை சந்திப்பதற்கு உதவி செய்வார். எங்கேயாவது ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். உதவி செய்யறீங்களா, அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா உதவி செய்யாமல் அவருடைய ஒப்பீனியனை நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய பேர் நான் நினைப்பது என்னவென்றால், சரி தம்பி, அவரை பற்றி சிந்திப்பதற்கு அங்கே இடம் இல்லை. அங்கே உதவி செய்வதற்கு 1000 மாணவர்கள் இருக்கிறார் அவரிடத்துல. அதனால புறக்கணிக்கப்படுகின்ற போது தூசியை தட்டி விட்டுட்டு நான் முன்னேறி செல்வோம். அதனால இன்றைக்கு ஆண்டவர் இந்த கொல்கதாவிலே ஆண்டவர் செய்த காரியம் இதுக்கு நிகராக ஒன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து செய்த இந்த தியாகத்திற்கு நிகராக நாம் எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது ஒரு உன்னதமான அன்பு, ஒரு ஒப்பற்ற தியாகம்.
அதனால் நாம் பெற்ற ஆசீர்வாதம் அநேகம். அந்த 3 காரியங்களை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மரணத்தை ஜெயித்தார். அதனால் நான் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டுவதில்லை. நான் அவருக்காகவே வாழ வேண்டும். கனிவோடும் உற்சாகத்தோடும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தியும் நான் வாழ வேண்டும். அவர் எனக்காக நிந்தையை அனுபவித்தார். ஆனால் எந்த நிந்தையும் என்னை தொடாது. நான் அனுமதிப்பது இல்லை. நிந்தித்தவர்கள் நிந்திக்கட்டும். அப்படிப்பட்ட அப்படி போயிடும். ஒரு புல்லட் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ல படிச்சுன்னா அப்படி தெரிச்சு ஓடி போயிடும். அதே போல எனக்கு எதிராக பேசுபவர்கள் பேசக்கூடிய வசை மொழிகள், மேனியிலே கசையடிகள், எத்தனை வசை மொழிகள். இது இயேசுவுக்கு நடந்தது. இதை பற்றி நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிந்தைகள் எனக்கு இல்லை. நான் நிந்தையாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் என்னை புறக்கணிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. நான் அவர்களையும் நான் தூசியை உதவிவிட்டு நான் முன்னேறி செல்வேன். ஏற்றுக்கொள்வோர் அநேகர். அதனால இன்றைக்கு ஆண்டவர் இந்த கொல்கதா மலையிலே ஏன் இந்த பாடுசாமி என்று நான் இன்னும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இதை தவிர வேறு வழி இல்லையா ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அந்த வழியை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நமக்கு மிகப்பெரிய மீட்பை கொண்டு பண்ணினார். இந்த ஒப்பற்ற தேவனுக்காக வாழ்நாளெல்லாம் கொடுப்போம். ஆண்டவரே, நான் வாழ்வேன் உமக்காக. எதற்கும் அஞ்ச மாட்டேன். வாழ்வேன் உமக்காக. அந்த தேவ மனிதன் சொன்னது போல, ஆண்டவரே உமக்காக கனிவோடு, கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அதை செய்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்களா? கொல்கதா மரத்திலே நீர் எங்களுக்காக, கொல்கதா மலையிலே நீர் எங்களுக்கு நிறைவேற்றின ஏற்பட்ட அன்பிற்காய் ஜெபிப்போமா. இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மீண்டும் ஆகுடைய சமூகத்தை நிற்கிறார். அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக செய்த தியாகத்திற்காக உமக்கு கோடி நன்றி. உங்களுடைய அன்பிற்கு இணை இல்லையே. உங்களுடைய அன்பினாலே எங்களை நிரப்பும். ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தீரே, மரண பயத்தை எங்களை விட்டு அகற்றி நிந்தையை அனுபவித்தீரே, ஆண்டவரை மேற்கொள்ள உதவி செய்யும். புறக்கணிக்கப்பட்டீரே சொல் ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறோம். பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தர்மையான ஊழியத்தை உடைய கரங்களிலே தருகிறோம். இதிலே ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் சுவாமி. குடும்பத்தோடு இணைந்து இந்த ஊழியம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக செழிக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைப்பீராக. உமக்காகவே வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறார். பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புதிய மகிமை எல்லாவற்றுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகவல். ஆமென், ஆமென்.